Daily. Taste the Daily. கார்த்திக், இத்தனை நாளா உங்களுக்காக காத்திருந்து பார்க்க ஓடி வரேன். ஆனா நீங்க என்ன கண்டுக்காம போறீங்க. என்னாச்சு உங்களுக்கு? போது நிறுத்த அஞ்சலி. இத்தனை நாளா நம்ம நம்பிட்டு இருந்த தாட்சாயினியும் எஸ்எஸ்கேவும் தான் என்னை கடத்தி கொண்டு போய் அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்காங்கன்னு உனக்கு தெரிஞ்சதும் என்னை பார்க்க ஓடி வருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இன்னும் அவங்களோட கை கோத்துட்டு நிக்கிற. எனக்கு என்ன ஆச்சு, நான் எப்படி இருக்கேன்னு போன் பண்ணி கூட கேட்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு வேண்டாதவன போயிட்டேனா? ஐயோ கார்த்திக், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவங்க நல்லவங்க, நமக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, அஞ்சலி, நான் உங்களுக்கு கார்த்திக் நீ ஏமாத்தினது போதும். இனிமே அவன் உன்னை நம்ப மாட்டான். இத்தனை நாளா நான் சொத்த தரமா ஏமாத்துறேன்னு கார்த்திகை தூண்டி விட்டு அவனை சண்டை போட வச்சு குடும்பத்தையே பிரிச்சு நிம்மதி இல்லாம பண்ண. ஆனா இனிமே உன் பிளான் எடுபடாது. ஏன்னா கார்த்திக் இப்ப உஷாராயிட்டான். இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போய் ஒற்றுமையா சந்தோஷமா வாழ போறோம். ஏய், என்னடி முறைச்சிட்டு இருக்க? கண்ணு அப்படியே நோண்டி கையில கொடுத்துருவேன். இனிமே நீ கார்த்திக்க பத்தி கனவுல கூட நினைக்காத. அவனை ஏமாத்தி அவன் கூட வாழலாங்கிற ஆசைய குழி தோண்டி புதைச்சிரு. இனிமே கார்த்திகை பார்க்கணும்னு வீட்டு பக்கம் வந்துடாத. அடிச்சு வீட்ல இருந்து துரத்திடுவேன். மரியாதையா ஜட்ஜ் வர டைம் ஆயிடுச்சு. போலாமா? வாங்க இலக்கியா, நடங்க போலாம். கௌதம், சந்தோஷமா போங்க. இன்னைக்கு நீங்க நிச்சயமா நிரபராதியா வெளியே வருவீங்க. நீ வா கார்த்திக், போலாம். கார்த்திக், கார்த்திக் நில்லுங்க. கார்த்திக், நான் சொல்றதை கேளுங்க. கார்த்திக் நில்லுங்க. கார்த்திக், கார்த்திக், கார்த்திக் உன் நம்பிக்கைய பொய்யாக்கிட்டு போறானே. சரி வா, நம்ம உள்ள போலாம். தப்பெல்லாம் செஞ்சுட்டு சாமியை கும்பிடுறா பாருங்க. இலக்கியா எப்படி வேணாலும் கடவுள் நம்ம பக்கம் தான் இருப்பாரு. நீ கவலைப்படாத. என்ன இலக்கியா அது? நீ எப்பவுமே எனக்கு தைரியம் சொல்லுவ. ஆனா இன்னைக்கு ஏன் டென்ஷனா இருக்க? அத்தை, கௌதம் ரிலீஸ் ஆகணுங்கிற பதட்டம் தான் அத்தை. நீ கவலைப்படாத. கௌதம் கண்டிப்பா வெளியில வந்துருவான். கார்த்திக் தான் நம்ம பக்கம் இருக்கானே. கவலைப்படாத. என்ன தைரியமா இரு. கௌதம கூப்பிடுங்க. கௌதம், கௌதம், கௌதம். கௌதம், உங்க மனைவி வற்புறுத்தி கேட்டாங்களேன்னு உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை நிரூபிக்க நான் உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுத்தேன். இன்னைக்கூட அந்த கெடு முடியுது. என்னாச்சு? உங்களுக்கு ஆதரவான ஆதாரத்தை ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி பண்ணியாச்சு யுவர் ஆனர். என் கட்சிக்காரரோட மனைவி இலக்கியா அவங்க கிட்ட கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றிட்டாங்க. கௌதம் யார கடத்தினதா சொல்லி அஞ்சலி கேஸ் கொடுத்து இவரை ஜெயிலுக்கு அனுப்பினாங்களோ அந்த கார்த்திக்க இலக்கியா கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இதோ இவர்தான் அந்த கார்த்திக். கார்த்திக்கோட கடத்தலுக்கு பின்னால ஒரு பெரிய சதியே நடந்திருக்கு. அதை இந்த கோர்ட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நான் கார்த்திக்க விசாரிக்கணும் யுவர் ஆனர். எஸ் ப்ரொசீட். கார்த்திக், நீங்க கூண்டுல வந்து பதில் சொல்லுங்க. கார்த்திக் என்ன சொல்ல போறானு பயமா இருக்கு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருந்தாலும் இந்த இலக்கியம் அவருக்கு என்ன புகை போட்டு கூட்டிட்டு வந்திருக்காலோ தெரியலையே.
பேரு? கார்த்திக். நீங்க இத்தனை நாளா எங்க இருந்தீங்க? யாரு உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது? ரவுடிங் என்ன ஒரு குடோன்ல அடைச்சு வச்சிருந்தாங்க. நேத்து அண்ணி அங்க வந்து என்ன அங்கிருந்து மீட்டுட்டு வந்தாங்க. அஞ்சலி கிட்ட நீங்க வீடியோ கால்ல பேசினப்ப கௌதம் என்ன கடத்தி கொடுமை செய்யறாருன்னு சொன்னீங்க. இப்ப கௌதமோட மனைவி இலக்கியாவே வந்து உங்களை காப்பாத்துனதா சொல்றீங்கன்னா அப்ப கடத்தினது கௌதம் இல்ல, எஸ்எஸ்கே தாட்சாயினி தான் உங்களை கடத்திட்டு அந்த பழிய கௌதம் மேல போட்டிருக்காங்க. சரி, இப்ப உங்க வாயாலேயே சொல்லுங்க, உங்களை கடத்தினது யாரு? சொல்லுங்க. டெல்லி ஃபிளைட்டை பிடிக்கிறதுக்கு ஏர்போர்ட் போன உங்களை பாதி வழியிலேயே மறிச்சு கடத்திட்டு போய் குடோன்ல அடைச்சு வச்சது யாரு? ஏன் தயங்குறீங்க? இதுக்கு முன்னால உங்களை கௌதம் கடத்தினதா சொன்னது பொய் தானே? ஆமா. என் அண்ணன் கௌதம்க்கு என் மேல அவ்வளோ பாசம். அவர் எந்த காலத்திலயும் என்னை கடத்த மாட்டாரு. ஆனா எஸ்எஸ்கே தாட்சாயினியோட சதி புரியாம நான் இத்தனை நாளா என் அண்ணனை தப்பா நினைச்சிட்டேன். சூப்பர் கார்த்திக். கார்த்திக், நீ பேசுப்பா, பேசு, நல்லா பேசு. இந்த தாட்சாயினி அஞ்சலி முகத்துல நல்ல கரிய பூசு. நீ பேசுப்பா, நல்லா பேசு. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர், சைலன்ஸ் ப்ளீஸ். உட்காருங்க, அமைதியா இருங்க. இலக்கியா, என்னால சந்தோஷத்தை அடக்கவே முடியல. கார்த்திக் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு கண்டிப்பா கௌதம் வெளியில வந்துருவான். நிரபராதின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆமா அத்தை. சொல்லுங்க. அப்ப கௌதம் ரொம்ப நல்லவரு, சொத்துக்காக உங்களை கடத்த சொல்லல, அப்படிதானே? ஆமா. எங்க அண்ணன் எனக்கு எவ்வளவு சொத்து வேணாலும் தருவார். அவர் சொத்துக்கு எந்த காலத்திலயும் ஆசைப்பட மாட்டாரு. உண்மையா சொல்றேன், என்னை என் அண்ணன் கடத்தல கடத்தல கடத்தல. இப்படியெல்லாம் கோர்ட்ல சொல்லணும்னு என் அம்மாவும் அண்ணியும் என்னை மிரட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க. கார்த்திக், என்னடா இது? டேய், என்னடா? என்ன இருக்கியா இது? தெரியலையா அத்தை? மாத்தி பேசுறான். எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. என்னாச்சு உங்களுக்கு கார்த்திக்? நல்லா யோசிச்சு தெளிவா சொல்லுங்க. நான் தெளிவா தான் சொல்றேன். என்னை கடத்தி கொண்டு போய் குடோன்ல அடைச்சு சித்திரவதை பண்ணது எல்லாமே என் அண்ணன் கௌதமும் அண்ணி இலக்கியாவும் தான். அம்மா, கார்த்திக் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு நான் சொன்னேன்ல, பாருங்க அதே மாதிரி நடந்துருச்சு. டேய் கார்த்திக், ஏன்டா மாத்தி மாத்தி பேசுற? கௌதம மாட்டி விட பாக்குறியா? வேணாண்டா, இது அவன் வாழ்க்கை பிரச்சனை. ஆர்டர் ஆர்டர். கோர்ட்ல டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா வெளியே அனுப்பிடுவேன். சைலன்ஸ். நல்லா சொல்லுங்க, சும்மா சும்மா கத்திக்கிட்டு. உட்காருங்க அத்தை. என்னப்பா, இப்பதான் உன் அண்ணி உன்னை காப்பாத்தினதா சொன்ன, ஆனா உடனே அதை மாத்தி அவங்க தான் உன்னை கடத்தினதா சொல்ற? ஐயா, சொத்துக்காக கௌதமும் அண்ணியும் என்னை கடத்தினது உண்மை. என்னத்த இதெல்லாம்? என்கிட்ட சொத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்குறதுக்காக தான் இவங்க என்ன அடைச்சு வச்சு டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா கோர்ட் கொடுத்த ஒரு வார கெடு முடிஞ்சா கௌதமுக்கு தண்டனை கிடைச்சிருங்கிறதுக்காக கடத்தன அவங்களே வந்து என்னை காப்பாத்துற மாதிரி நடிச்சு நல்ல பேர் எடுக்க பாக்குறாங்க. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.